டுடே சாப்டர் 5 பார்க்க போகிறோம். பயிற்சி 5.1ல் ஃபர்ஸ்ட் சம். ஆரம் 5 சென்டிமீட்டர் அலகுகள் உடையதும் எக்ஸ் அச்சை ஆதி புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஆரம் எத்தனை இருக்குது? 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே தான் சென்டர்னு வச்சுக்கேன். இதோட ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். சரி, ஆர் ஈக்குவல் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி பாருங்கள், ஏன்னா எக்ஸ் அச்சை இந்த வட்டம் தொட்டு செல்லுது. அப்போ மேலேயும் கீழேயும் 0, +5 0, -5 ரெண்டுத்தையும் என்ன பண்ணுது? தொட்டு செல்லுது. வட்டத்திற்கான சமன்பாடு தெரியும். எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இதான் நம்மளுக்கு வட்டத்துக்கான சமன்பாடு. அப்போ என்னது? எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமானது என்னது? ஹச் கே. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதில் பார்த்தோன்னா கே என்பது ஒய்ன்னு வரும். சரியா? அந்த கே வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே பார்த்தோன்னா இந்த இடம் 5, இந்த இடம் இதேமாதிரி 5, ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் தான் 5 சென்டிமீட்டர் இருக்குது, இந்த பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ். அப்போ ஒய் தான் இது. அப்போ வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, 0 இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த இதில். அப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹச்சோட வேல்யூ எவ்வளோ? 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ எவ்வளோ? 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஆரம் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? 5. அப்போ 5 ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏவோட வேல்யூ எவ்வளோ? ஒய். பியோட வேல்யூ எவ்வளோ? 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. சரிங்களா? அப்போ தர்ஃபோர் ஆன்சர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10y ஈக்குவல் டு 25. இந்த 25 இந்த 25 அடிச்சிடலாமா? ஏன்னா இந்த இடத்துல போனால் அந்த மைனஸ் ஆகிடும். மீதி இருக்குதுங்க. இங்கே ஏன் ப்ளஸ்ன்னு போட்டோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க. ஏன்னா +5 -5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ். சரிங்களா? இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு. கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன். ஆரம் 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கான். உடையதும் எக்ஸ் அச்சை தொட்டு செல்வதுமான. எக்ஸ் அச்சுனா இதுதான் எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது என்னாச்சு? ஒய் அச்சு. இந்த 2 அச்சையும் தொட்டு செல்லணுமா? அப்படி தொட்டு செல்லும்போது சமன்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ ஆறுனா எல்லா பக்கமும் எத்தனை 5 இருக்கும். அப்போ மேலே பார்த்தோன்னா இங்கேருந்து எத்தனை? இந்த பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எத்தனை? 5. அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 5. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுது? மையன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எத்தனை? 5 தான். இதுவும் 5, இது 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போட்டிருக்கேன். சார் விட்டு ஏன் சார் எக்ஸ் போடல? நம்மளுக்கு ஃபார்முலாவே எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். தான் வட்டத்தின் சமன்பாடு. இதுதான் அது வட்டத்தின் சமன்பாடு. சரிங்களா? இது ஹச்சுக்கேன்னு தான் எடுத்துருக்கோம். இதோட மையம் என்னது? ஹச்சுக்கே. 0,5 0,5. மையத்தை எப்பவுமே ஹச்சுக்கேன்னு தான் எடுத்துப்போம். அதுனா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், பி வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏவோட வேல்யூ ஒய், பியோட வேல்யூ 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. therefore ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y மைனஸ் 25 ஈக்குவல் டு 25. ஓகேவா? இந்த 25 இந்த 25 என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான வட்டத்தின் சமன்பாடு. ரொம்ப ஈஸியான சம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. தேங்க்யூ.